புறப்பட்டாள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். கோபம் கொண்டு திரிசூலம் ஏந்தியவள், கோர ரூபமுடன் உதிரம் மாந்தியவள். கோபம் கொண்டு திரிசூலம் ஏந்தியவள், கோர ரூபமுடன் உதிரம் மாந்தியவள். பாவிகளின் சிரமாலை சூடியவள், அம்பை முழைக்கிட சுடலை ஆடியவள். பாவிகளின் சிரமாலை சூடியவள், அம்பை முழைக்கிட சுடலை ஆடியவள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். காமகாசுரன் மூகனாய் பல தீமைகள் தினம் செய்தான். தேவி பனிமலை நீலி உமை திரிசூலி கனலென வந்தாள். பாதகன் பல ரூபமாய் கருமாரியின் முன் நின்றான். பாதகன் பல ரூபமாய் கருமாரியின் முன் நின்றான். மாயம் புனைவுற ஆயுள் முடிவுற காளி பேருரு கொண்டாள். மாயம் புனைவுற ஆயுள் முடிவுற காளி பேருரு கொண்டாள். நாகமணிந்தவள் மேனியிலே அவன் நாகாத்திரமதை எய்தான். நஞ்சு எங்குமினி நெஞ்சிடாது என கருடாஸ்திரமதில் கொய்தாள். அவன் அக்னியாஸ்திரம் தொடுத்தான். அவள் வருணாத்திரமதை விடுத்தாள். அவன் மாயாஸ்திரமதை எடுத்தான். அவன் ஞானாஸ்திரத்தில் தடுத்தான். மூகாசுரா ஆவி மீளாது பாரந்தன் சூலாயுதம் பருகுது என்று மகிடன் முதல் அசுரர் பல உதிரம் தினம் பருகினிது. பேராயுதம் பிடித்தாள், பேராயுதம் பிடித்தாள். சண்ட முண்டர்களை வென்ற சூலம் அது சென்று பயனின்றி வந்ததே. அண்டம் யாவும் அதை கண்டதும் பதறி அஞ்சு திகில் கொண்டு நின்றதே. காரணம் புகழும் பூரணி நாரணி காரணம் யாதென அறிந்தாளே. தேவியன் மூவரும் சேர்ந்தால் தான் இவன் வீழ்வான் என்று தெளிந்தாளே. வேத முழங்கிட வீணை எடுத்தவள் தீமை அழிந்திட எழுந்தாள். களம் புகுந்தாள். அஷ்டலட்சுமி வடிவாக இருப்பவள் துஷ்ட நிக்கிரகம் நினைந்தாள். களம் நுழைந்தாள். மூவரும் அங்கே மூவர் என 9 வடிவில் நின்றார். தேவரும் மற்ற யாவரும் கண்டே நவசக்தி இவர் என்றார். பிரம்மாணி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி ஐந்திரி வாராகி நரசிம்மி யாமினி வாருணி. பூண்டது யுத்தம், பாய்ந்தது சூலம். மூகாசுரன் மண்ணில் விழுந்தான்.
மூகாசுரன் மண்ணில் விழுந்தான்.